வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாம்பார். இட்லி சாம்பார் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி, ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி இந்த சாம்பார் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ருசியும் வந்து பக்காவாக இருக்கும். இந்த சாம்பார் நான் வீட்டில் அடிக்கடி செய்கிற சாம்பார் தான். இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் வந்து சிறுபருப்பு, பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய், ரொம்ப சின்ன மிளகாயாக இருக்குது, காரமும் கம்மியாக தான் இருக்கும், அதனால் 4-5 போட்டிருக்கேன். ஒரு 6 வெங்காயம், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஓகே தான், பெரிய வெங்காயமாக இருந்தாலும் ஒரு வெங்காயம் ஓகே தான். ஒரே ஒரு தக்காளி, ஒரு 3 பூண்டு பல். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கறி மசாலா தூள் இருந்ததுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க, நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் இது போடுறேன். எண்ணெய் ஒரு 10 வெந்தயம், இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஒரு அரை சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இல்லை நம்ம சமையல் எண்ணெய் எதாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இந்த உப்பும் எண்ணெயும் வந்து ரொம்ப பொங்கி வெளியாமல் இருக்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஒரு பூண்டு சைஸுக்கு ஒரு பெருங்காயத்தூண்டு இதிலே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பருப்பு தக்காளி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி அப்படியே அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். நல்லா கலந்து விட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியம் அமைச்சரே. பாருங்க, ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ இறக்கி தனியாக வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் கடுகு, 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதில் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு நம்ம இறக்கி வச்சுருக்கல, அதில் தண்ணி அப்படியே இதில் இருத்து விட்டுடலாம். இந்த பருப்பை வந்து நல்லா கரண்டியாவது மற்றது வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிடுங்க. சும்மா ஒரு 3/4 பதத்துக்கு கடைஞ்சால் போதும். முழுசும் கடைஞ்சி ரொம்ப குழன்னு ஆக்க வேண்டாம். அந்த பச்சை மிளகாலாம் உடையக்கூடாது, அது அப்படியே இருக்கணும், அந்த அளவுக்கு கடையணும். இப்போ அதை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி, சாம்பார் போதும்னா அப்படியே விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் சாம்பார் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதில் அந்த பருப்பு அந்த குக்கர்லேயே தண்ணியை ஊற்றி அப்படியே அதில் கலந்து விட்டுருங்களாம். இதை நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். ஒரு 2 கொதியாவது வரணும். அந்த தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம்ல, தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இன்னும் உப்பு கொஞ்சமாக தானே போட்டோம். நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கி பரிமாறலாம். இந்த இட்லி சாம்பார் கூட ஏதாவது கடலை சட்னி, மல்லி, கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் வச்சு இட்லியில் ஊற்றி சாப்பிட்டோம்னா பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.